தேர்தலுக்கு ஒரு பட்ஜெட்டை அறிவிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அறிவிக்கப்படுகிற பட்ஜெட். எல்லா அரசுகளும், நான் இதுவரை அமையப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசுகளும் தேர்தல் நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிற இடைக்கால பட்ஜெட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறதோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். ஆனா எவ்வளவு சாத்தியப்படும்? ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மக்கள் மனங்களை வென்றெடுக்கிற வகையில் திட்டங்களை அறிவித்தார். அப்படித்தான் ஒவ்வொரு பட்ஜெட்டையும் வடிவமைத்தார். இந்த பட்ஜெட்ல என்ன சார் புதுசா அமைஞ்சிடும்னா, எனக்கு தெரிய மக்கள் மனங்களை மீண்டும் வென்றெடுக்கிற வேலையை பட்ஜெட்டில் செய்வார்கள். இந்த 5000 ரூபாய் கூட நல்ல ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் சார். எல்லாரும் தேர்தல் கணக்குன்னு சொல்றாங்க. அது தவறான வாதம். அவர் சும்மா கருப்பு சட்டை போட்டிருக்காரு, அவர் எங்க ஆள்லாம் கிடையாதுன்னு திராவிட இயக்கங்கள் சொன்னுச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? யாராவது நம்புவாங்களா? அது மாதிரிதான் இருக்கு. நீங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற. எப்போதுமே அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கவே இல்லை சார். இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கல. என்னன்னா, போலியான அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு தேர்தலுக்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தி விட முடியாத அளவுக்கான சிக்கல்கள் இருந்தால் அதை செய்கிற அரசு அல்ல இந்த அரசு. இப்ப 10,000 ரூபாயை அறிவிச்சு தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பீகார்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. அப்ப இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் இருக்கத்தானே செஞ்சுச்சு. அப்ப தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்க அத? அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிற இந்த பாஜக அரசு, நிதியை பகிர்ந்தளிப்பதிலேயே பாரபட்சம் காட்டுகிற இந்த அரசு, எங்கள் நிதிச்சுமை பற்றி கவலைப்படுகிற ஆட்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த அரசு எங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் எழுப்புகிறார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றைய தினம் ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 5000 ரூபாய் காலையில முழிச்ச உடனே போனை பார்த்த உடனே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ 3 மாதங்களுக்கான இந்த உரிமை தொகையை முன்பணமாகவே செலுத்திவிட்டு கோடை கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் கூடுதலாக 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இடைக்கால பட்ஜெட் இறுதி சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த திமுகவினுடைய 5 ஆண்டு ஆட்சி காலம் நிறைவடைய இருக்கிறது. அதன் பிறகு காபந்து சர்க்கார் தான் இப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது வரும். இந்த இறுதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏதேனும் நல்ல ஒரு சிறப்பான அறிவிப்புகளோ, தேர்தலை மையப்படுத்தியான பல அறிவிப்புகள் வெளியாக கூடும் என்ற பல செய்திகள் வாயிலாக நம்ம தெரிய பெறதை பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிப்பட்ட தடாலடியான பல அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? உங்கள் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த பட்ஜெட் கவர்ச்சி பட்ஜெட். கவர்ச்சி பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற போகிறது? என்னை பொறுத்தவரையில் இந்த 4 ஆண்டு காலமும் திமுக தாக்கல் செய்த பட்ஜெட்டே கவர்ச்சி பட்ஜெட் தான். தேர்தலுக்கு மட்டும் அல்ல இந்த கவர்ச்சி. கவர்ச்சினா முதல்ல என்னன்றத சொல்லிடணும். பல பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. மக்கள் மனங்களை வென்றெடுப்பதுதான் கவர்ச்சி. நீங்க தேர்தலுக்கு ஒரு பட்ஜெட்டை அறிவிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அறிவிக்கப்படுகிற பட்ஜெட். எல்லா அரசுகளும், நான் இதுவரை அமையப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசுகளும் தேர்தல் நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிற இடைக்கால பட்ஜெட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறதோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். ஆனா எவ்வளவு சாத்தியப்படும்ங்கிறது தான் கேள்வி. அது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு, பிரச்சாரத்துக்கு ஒரு டூல் மெட்டீரியலா இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகர் என்கிற பெருமை பெற்றிருக்கிற முதலமைச்சர் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மக்கள் மனங்களை வென்றெடுக்கிற வகையில் திட்டங்களை அறிவித்தார். அப்படித்தான் ஒவ்வொரு பட்ஜெட்டையும் வடிவமைத்தார். இந்த பட்ஜெட்ல என்ன சார் புதுசா அமைஞ்சிடும்னா, எனக்கு தெரிய மக்கள் மனங்களை மீண்டும் வென்றெடுக்கிற வேலையை பட்ஜெட்டில் செய்வார்கள். இந்த 5000 ரூபாய் கூட நல்ல ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் சார். எல்லாரும் தேர்தல் கணக்குன்னு சொல்றாங்க. அது தவறான வாதம். இது தேர்தல் கணக்கு அல்ல. அஸ்வினி உபாத்யாயாவினுடைய வழக்கு நாளை ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குமேயானால் பயனாளர்களுக்கு அந்த தொகை சென்று சேர முடியாமல் பாஜக தடுத்து நிறுத்திடும். ஏன்னா மகாராஷ்டிராவில் செய்திருக்கிறாங்க. தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அரசு கொண்டு வந்த திட்டம் என்று சொல்கிற திட்டத்தை கூட உள்ளாட்சி தேர்தலில் நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அதற்கு ஏற்ப செயல்பட்டிருக்கிறது. எனவே இது தடுத்து நிறுத்தப்பட்டு விடக் கூடாது. தேர்தல் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பணம் கிடைக்கப்பெற வேண்டும்ங்கிறதுனாலதான் முதலமைச்சர் ராஜதந்திர வியூகங்களை வகுத்து இதை செயல்படுத்தி காட்டினார்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.
இத பாஜக தடுத்துரும்ன்ற கவலை உணர்வு அவருக்கு இருந்த காரணத்தால். சின்ன குறுக்கீடு. நேற்றைய தினம் இது சம்பந்தமாக தொலைக்காட்சி விவாத பொருளானது. பாஜகவினுடைய துணைத் தலைவர் ஒருவர் நேற்றைய தினம் தெளிவுபடுத்துகிறார். அஸ்வினி உபாத்யா என்பவர் அவர் ஒரு வழக்கறிஞரா இருக்கலாம், தன்னார்வலராக இருக்கலாம். அவருக்கும் இந்த செயல்பாட்டிற்கும் பாஜகவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பாஜக ஆதரிக்கிறது. போகலாம். ஆனால் நீங்க தேர்தலை மையப்படுத்தி நீங்க இப்படி செய்யும் பொழுது தான் மக்கள் டைவர்ட் ஆறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லங்க. எங்களோட ஏங்க அத முடிச்சு போடுறீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, அதாவது உயர் சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு. உயர் சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு. யார் கொண்டு வந்தது? பாரதிய ஜனதா கொண்டு பாஜக. வந்தது. ஒட்டுமொத்த சமூக நீதி கட்டமைப்பும் அதை எதிர்த்ததா இல்லையா? அப்போ அது தேவைன்னு சொல்லி அஃபிடவிட் ஃபைல் பண்ணி உச்சநீதிமன்றத்துல வழக்காடினது யாரு? இதே வழக்கறிஞர் தானே. ராமர் கோயிலுடைய இடத்தை பகிர்ந்தளித்ததில் முறைகேடு நடந்திருக்கிறது. இது ஒரு நீதமான தீர்ப்பில்லை என்று சொல்லி ஒரு கொந்தளிப்பு மனநிலை இருந்தபோது, இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு பாஜகவே எடுத்து செல்லாத போது மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றது யார்? அலகாபாத் கோர்ட்ல இருக்கும் போதே உச்சநீதிமன்றத்துல ரிட் மனு தாக்கல் பண்ணது யாரு? இதே வழக்கறிஞர் தானே. இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா, செல்லா காசு அறிவிப்பு வந்தது இல்லையா? டிமானிட்டேஷன் வந்தது இல்லையா? டிமானிட்டேஷன் மூலமாக இந்த அரசு ஒரு மிகப்பெரிய சிக்கலை, பொருளாதார சிக்கலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்கிருச்சு. இதற்கு பதில் சொல்ல மறுக்குதுன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு. உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்றாரு. அந்த மனுவை எதிர்த்து பதிலை யாரு சொன்னது? இதே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எங்களுடைய ஆள் இல்லை என்று சொல்கிற இந்த வழக்கறிஞர் தான் தாக்கல் பண்ணாரு. அப்போ ஒரே நாளில் முடிவு செய்யறது இல்ல சார் யாருன்னு. என்னுடைய நேர்காணல்கள் தொடர்ந்து வந்ததற்கு பிறகுதான் நான் திராவிட இயக்கத்தின் பக்கம் நிற்கிறேன்றதை நீங்க உறுதி செய்யணும். இப்ப நான் ஒரு கருத்தை தெரிவிச்சிட்ட பிறகு இல்ல அவர் சும்மா கருப்பு சட்டை போட்டிருக்காரு, அவர் எங்க ஆள்லாம் கிடையாதுன்னு திராவிட இயக்கங்கள் சொன்னுச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? யாராவது நம்புவாங்களா? அது மாதிரிதான் இருக்கு. நீங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற. எப்போதுமே அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கவே இல்லை சார். இன்னமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கல. என்னன்னா, காந்தியார சுட்டு கொண்டுட்ட பிறகு கோட்சே எங்கால் இல்லைன்னா, எங்கால் இல்ல கோட்சேக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னா இன்னமும் அதையே சொல்றாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க சார், உங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? என்ன அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கு? நாங்க சொல்றோம்ல நெஞ்ச நிமிர்த்தி, ஆமாங்க எங்கால் தாங்க செஞ்சாரு என்னங்கன்னு கேக்குறோம்ல, அதே மாதிரி நீங்க கேட்கணும்ல. ஏன் அந்த துணிவு இல்லைன்னு கேக்குறேன். வெள்ளக்கார பூட்ஸ் நக்கின காலத்துல இருந்து இப்போது வரைக்கும் இந்த நக்கி பிழைக்கிற வேலையே செய்கிறீர்களே, உங்களிடத்துல மாற்றமே கிடையாதா என்கிற கேள்விதான். சரி, அதை விட்டுருவோம். நம்ம இப்ப அரசு திட்டங்களை வகுத்திருக்கிறதான்னு நிறைய அறிவிப்புகள் வெளியிட காத்திருக்கிறது அரசு என்றுதான் எனக்கு கிடைக்கிற தகவல்களின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, போலியான அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு தேர்தலுக்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்திவிட முடியாத அளவுக்கான சிக்கல்கள் இருந்தால் அதை செய்கிற அரசு அல்ல இந்த அரசு. இப்ப 10,000 ரூபாயை அறிவிச்சு தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பீகார்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. அப்ப இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் இருக்கத்தானே செஞ்சிச்சு. அப்ப தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்க அதை? சார் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பீகார்ல அந்த பணத்தை வங்கி கணக்குகள்ல வரவு வச்சாங்க. பல வகைகள்ல அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுங்கிற குற்றச்சாட்டை தேஜஸ்வி வச்சாரு சார். பிரச்சார களத்திலேயே தேஜஸ்வி வச்சார். ஆதாரங்களையே வெளியிட்டார். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு அவரு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா தேர்தல் ஆணையம்? அப்போ அதன் பிறகு இப்ப பீகார் அரசு எவ்வளவு ஸ்ட்ரகிளிங்ல இருக்கு. இப்ப பீகார் அரசு ரொம்ப இலகுவாக திட்டங்களை நிறைவேற்ற முடிகிற இடத்துல இருக்கா? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி சிரமங்களை சந்தித்து மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை தருகிற அரசாக இந்த அரசு ஒருபோதும் இருக்காது. எனவே குறிப்பாக மகளிரை மகிழ்விக்கிற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற போகிறது என்பதுதான் கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி. என்ன சார் அண்ணா, அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா மகளிருக்கு இலவச பேருந்துகளை அறிவித்தது இந்த அரசு. அதன் மூலமாக அவர்களுடைய மாத வருமானம் பெருகி இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம், பெருகி இருக்கிறது. மகளிருக்கான உதவித்தொகை இது ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தை குடும்ப பெண்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்தி 100 விழுக்காடு உண்மை. அதை மறுதளிக்கவே முடியாது. இப்ப அடுத்த கட்டமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை மிச்சப்படுத்துற வாய்ப்பை உருவாக்கியாச்சு. அடுத்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிற வாய்ப்பை இந்த 1000 ரூபாயின் மூலமாக 3000 ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க இப்ப 4000 ரூபாய் ஆயிடுச்சு. 3000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் அரசு சார்பு 4000 ஆயிடுச்சு. இப்ப இதை மேம்படுத்தி இன்னும் கூடுதலாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அவர்களினுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்த முடியும் என்கிற கன்சர்ன் சிஎம்கிட்ட இருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த அமைச்சரவையினுடைய கூட்டத்துல இதைதான் டிஸ்கஷன்ல வச்சிருக்காரு முதலமைச்சர். ஒப்புதலும் அமைச்சரவையின் சார்பில் தரப்பட்டு விட்டது. எனவே
வரப்போகிற அறிவிப்பு மகளிரை மகிழ்விக்கிற அறிவிப்பாக இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இருக்கும். ஒன்று. இரண்டாவது, ரொம்ப அற்புதமான திட்டம் நான் முதல்வன் திட்டம்னு ஒரு மாணவனுக்கு 1,40,000 ரூபாய். பஹ்ரைன் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். 3 நாட்களாக அவர்களோடு நான் இருக்கிறேன். இந்த மாணவர்களோடு முழுக்க முழுக்க கிராமப்புற மாணவர்கள், கண்விழிக்காத கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மாணவர்கள். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளியினுடைய மகன் வந்திருக்கிறார். அன்றாட விவசாய கூலிகளாக 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு போய் அறுவடை நாளில் 2 மரக்கா அரிசி கொடுக்குறாங்க, நெல் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வரக்கூடிய விவசாய கூலி தொழிலாளிகளினுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த 15 நாள் சுற்றுப்பயணத்துக்கு 1,40,000 ரூபாய் வேரியஸ் செக்டார்ல அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பல பல்கலைக்கழகங்களோடு இணைத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்கல்ல. இந்த திட்டம் நான் முதல்வன் என்கிற திட்டம் எப்படி சீர்மிகு திட்டமாக மாணவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறதோ இதை விட கூடுதலான திட்டம். அதாவது குறிப்பாக மாணவர்கள் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இளங்கலை முடிச்சாங்கன்னு சொன்னா, அதன் மதிப்பெண்கள் மூலமாக ஒரு திட்டத்தை வகுத்து முதுகலை படிப்பதற்கு முழுவதுமாக இலவச கல்வியை தருவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதுவும் இந்த அறிவிப்பில் வெளியிடப்படும் என்கிற ஒரு செய்தியும் இருக்கு. இப்படி பல திட்டங்கள் இந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வு கருதி, நிலை கருதி அவர்களை மேம்படுத்திக் கொள்கிற திட்டங்களாக சாத்தியப்படுத்த முடிகிற திட்டங்கள். அதான் ரொம்ப முக்கியம். வெறுமனே அறிவிப்புக்கான திட்டங்கள் அல்ல. தேர்தலில் நாளை வெற்றி பெற போவதும் இந்த அரசு தான், முதலமைச்சராக போவதும் இந்த முதலமைச்சர் தான். எனவே அவர் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு பாத்தீங்களா அறிவிப்பு வெளியிட்டாங்க, செயல்படுத்த முடியாம போயிடுச்சுன்னு சொல்றது அல்ல. சொன்னார், செய்தார், எதை செய்வாரோ அதைத்தான் சொல்வார் என்கிற பெருமையை இந்த முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதை தக்க வைக்கிற அளவுக்கு, மக்கள் மனங்களை வென்றெடுக்கிற அளவுக்கு இந்த பட்ஜெட்டை அமைத்திருக்கிறார். ஏறக்குறைய முடிவுகள் ஆகிவிட்டது, அறிவிப்பு மட்டும்தான் காத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்ப 2000 உயர்த்தப்படும் இந்த மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.0 அமைந்தவுடன் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பை மாண்பு முதலமைச்சர் அந்த 5,000 ரூபாய் அறிவிப்பு செய்த அந்த காணொலியிலேயே குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியானது முதல் வலதுசாரிகள், பாஜகவினர் தொடர்ந்து முன்வைத்த விமர்சனங்கள் என்னவென்றால், இது பொருளாதாரத்திற்கு பெரும் சிரமத்தையும் பெரும் பின்னடைவையும் தரக்கூடிய ஒரு செயல்பாடுகள். நமக்கு ரூபாயா கையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், வாக்குக்காக நம்ம ஒன்னொன்னே செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பெரும் விபரீதமாக இருக்கும். தொழில நம்ம என்ன நம்ம முதலீடுகளை கொண்டு வந்தோம், இந்த காசெல்லாம் தூக்கி நம்ம முதலீடுகளா கொண்டு வந்திருந்தா எத்தனையோ தொழிற்சாலைகள் வந்திருக்கலாம். அதன் மூலியமா வேலை வாய்ப்புகளை பெருக்கி இருக்கலாம். வெறுமனே வாக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கையில போய் காசு கொண்டு போய் சேர்க்கறதுல மட்டும் என்ன உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு? கடன் சுமை பாருங்க, 10 லட்சம் கோடி. இப்ப இந்த பட்ஜெட்ல நமக்கு தெரிய வரும், மேலும் 1 லட்சம் கோடி கடன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு பக்கம் கடன் சுமையும் ஒரு பக்கம் அதிகரிக்க, வேலை வாய்ப்பையும் உண்டாக்காமல் இப்படிப்பட்ட ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் காசு போடுறத மட்டும் என்ன வளர்ச்சியை கண்டுவீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. நிறைவான கருத்து. சாத்தான் வேதம் ஓதுகிறது. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தொழிற்சாலைகள் இல்லை, இது பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துகிறது, நிதி சுமையை அதிகரிக்கிறது. நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற மாட்சிமை தங்கிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட்டில் கடன் சுமை அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? ஊருக்கு உபதேசமா? அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிற இந்த பாஜக அரசு, நிதியை பகிர்ந்தளிப்பதிலேயே பாரபட்சம் காட்டுகிற இந்த அரசு, எங்கள் நிதிச்சுமை பற்றி கவலைப்படுகிற ஆட்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த அரசு எங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் எழுப்புகிறார்கள். நான் கேட்கல, என்ன விட்டுருங்க. நான் திமுகவின் பக்கம் நின்று பேசுபவனாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். பொதுமக்களினுடைய கருத்தாகவே கேட்போம். கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கி தர சொன்னால் அந்த நிதியை ஒதுக்க முடியாது என்று சொல்லி சண்டையிட்டுக் கொண்டிருப்பவர்கள் யார்? நீங்க இங்க இந்த மேம்பாட்டு நிதிகளை, இந்த மேம்பாட்டுக்கான திட்டங்களை, இது இப்படியே போய்கிட்டு இருந்தா இது தேர்தலுக்காக தானா? 5 ஆண்டுகளாக கொடுத்தாரே முதலமைச்சர், தேர்தலுக்காகவா கொடுத்தார்? இன்னொன்று, முதல்ல இந்த ஃப்ரீபீஸ் குறித்த புரிதலே கிடையாது இந்த மாட்டு மூளை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கிகளுக்கு. நான் சொல்வது கொஞ்சம் காத்திரமாக கூட இருக்கலாம். அந்த ஃப்ரீபீஸ் மூலமாக மேம்பட்டிருக்கிற மாநிலங்களினுடைய பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தா தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறதுன்னு நான் சொல்றேன். சார், ஒரு மாணவனுக்கு நீங்க இலவசமாக கல்வியை கொடுக்குறீங்க. அந்த மாணவன் இலவசமாக கல்வி பயில்வது மட்டுமல்ல, அவனுடைய பசியை போக்க வேண்டும்னு நீங்க கருதுறீங்க. பசியை போக்குவது மட்டுமல்ல, அவனுக்கு சீருடை கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறீங்க.
அவனை தகவல் தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க. அவனுடைய பயண திட்டத்தை இலகுவாக்கணும்னு நினைக்கிறீங்க, இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க. பெண்களை நாப்கின் வரைக்கும் கொடுத்து, சைக்கிள் வரைக்கும் கொடுத்து ஸ்கூல் காலேஜ்ல இருந்து படிக்க வைக்கிறீங்க. ஹையர் எஜுகேஷனை ஃப்ரீ பண்ணிடுறீங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சு போன பிறகு அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகுது. உத்தியோகத்துக்கு போய் அந்த புள்ள சம்பாதிக்குது. அதுல வர்ற வரி வருவாய யாருக்கு கட்டுது? இந்த அரசுக்கு கட்டுது. 40 ரூபாய் இந்த அரசு செலவு செஞ்சுட்டு 40 வருஷத்துக்கு என்கிட்ட இருந்து வரியை வாங்குது சார். இது முதலீடு இல்லையா? இப்படித்தானே இந்த அரை நூற்றாண்டு காலமாக இந்த அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாநிலத்தை செம்மைப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னா இதற்காக செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு ஒரு கணக்கு போடுங்க. நிர்மலா சீதாராமன் தான் தலை சிறந்த கணக்குகளை போடுகிற வல்லவராச்சுல்ல. இல்லைன்னா உங்ககிட்டதான் ஏகப்பட்ட ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்களே. இங்க தமிழ்நாட்டுல ஒரு புரோக்கர் ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு கணக்க போடுங்க. இது வரைக்கும் ஒரு திட்டத்துக்கு செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு, அந்த திட்டத்தின் மூலமாக அரசு என்ன வருவாயை ஈட்டி இருக்கு. இன்னொன்னு, ஏன் தொழிற்சாலைகள் அமைக்கல? நீங்க என்ன கிழிச்சிங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க என்ன சார் கிழிச்சிங்க? இப்ப கூட அதானிக்கும் அம்பானிக்கும் புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு தான் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? தொழிற்சாலைகளை உருவாக்க கூடாதா? தொழிற்சாலைகளுக்கு நாங்க நிலத்தை கொடுத்துருவோம், நீ யாரை கொண்டு வந்து உள்ளார விடுவ? அதானிய, அகர்வால, அம்பானிய, இப்படி வடநாட்டு முதலாளிகளை கொண்டு வந்து இங்க உள்ளார விடுவ, என்னுடைய மாநிலத்தினுடைய நிலத்தை எடுத்துக்க சொல்லுவ. சரி, தொழிற்சாலைகளை மேம்படுத்திட்டா போதுமா? தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற திறனை உருவாக்குறது யாரு? அதை செயல்படுத்தணும்ல. 1000 பேருக்கு வேலை இருக்கு சார், இண்டஸ்ட்ரி போட்டோம் சார். அந்த 1000 பேருக்கு உண்டான வேலைக்கு அந்த 1000 பேரை தயார்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை வகுக்கணும்ல சார். அப்படி திட்டத்தை வகுத்தாதானே சார் செயல்படுத்த முடியும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? பீகார்ல இருந்து உன் ஆளை கொண்டு வந்து இங்க ஏத்தி விடுவ, உத்தரப்பிரதேசத்துல இருந்து உன் ஆளை கொண்டு வந்து இங்க ஏத்தி விடுவ. அந்த திறன் மேம்பாட்டுக்காகவே, அவர்களினுடைய திறனை அதிகரிப்பதற்காகவே ஒரு திட்டத்தை இங்க வகுக்கிறோம். அதற்காகத்தான் நிதி ஒதுக்குறோம். அந்த கடன் சுமை அதிகரித்தால் அந்த கடனை எப்படி சமாளிப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். நீங்க கடனை தூக்கி சுமக்க போறீங்களா? உங்ககிட்ட கடனை நான் வாங்கிட்டோம், எங்களுக்காக கடனை அடைச்சு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோமா? நீங்க தர வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லுங்க சார். பாஜக காரங்களை நம்ம தாழ்மையோடு கேட்டுக்குவோம், ரொம்ப மிகுந்த கண்ணியத்தோட கேட்போம். நீங்க இவ்வளவு அக்கறைப்படுறீங்கல்ல, உங்க அரசு கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்க அரசு கிட்ட நீங்க கேளுங்க, ஏன் இந்த மாநிலத்துக்கு நிதி தருவதற்கு உங்களுக்கு வேப்பங்காய் போல கசக்கிறது? அவங்களே கடன் சுமையில இருக்காங்க. அந்த காசை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாம் கொஞ்சம் மீட்டுடலாம் இல்லையா? இந்த மாநிலம் இன்னும் கொஞ்சம் மேம்பற்றும் இல்லையான்னு நீங்க கேளுங்க. இல்லைன்னா குறுக்கிட்டு மன்னிக்கணும். இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் இந்த ஆண்டுக்கான அந்த இது பாருங்க, அந்த பட்ஜெட்டுக்கான அந்த சைஸை பாருங்க. அந்த ஹியூஜ் நம்பரை நம்ம இப்போ மருத்துவத்துக்கு நம்ம செலவிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டுக்கு 5 எய்ம்ஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். நீங்க ஒரு எய்ம்ஸுக்காக நீங்க மத்திய அரசுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க. சட்ட ரீதியான பல விஷயங்கள் இருக்கு, அது மத்திய அரசோட ஒப்புதல் வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அப்படி அந்த தரம் வாய்ந்த மருத்துவமனை நீங்க 5 கட்டலாம், அந்த அளவுக்கு நீங்க தூக்கி ஃப்ரீ பீன்னு சொல்லி 1000 ரூபாய் நீ மகளிர் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட வாதங்களை வைக்கிறாங்க. இல்ல, இப்ப இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப இங்க மருத்துவமனை இல்லாம வைத்தியம் பார்க்க முடியாம செத்து போயிட்டாங்களா? நாங்கெல்லாம் இங்க கஷ்டப்படுறோமா? எங்களுக்கு எல்லாம் தொழுநோய் வந்துருச்சா? அன்னை தெரசா எங்களை காப்பாத்துற நிலைமையில நாங்க இருக்கோமா? சார், நாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கோம் சார். ஆல்ரெடி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கள்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் கடந்து நாங்கள் எங்கள் மாநிலத்தினுடைய பெண்களினுடைய வாழ்வை மேம்படுத்தணும், நாங்க ப்ராக்ரெசிவா போறோம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏன் எய்ம்ஸ் கட்டலன்னு கேக்குங்க. நாங்க கேட்டோமா எய்ம்ஸ் கட்டி கொடுங்கன்னு? எங்களுக்கு கேட்டோமா? நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு செங்கலை நாட்டிட்டு எய்ம்ஸை நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னதுனால நாங்க கேட்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நாங்க ஏன் எய்ம்ஸ் கேட்கிறோம்? எங்கள்கிட்ட மருத்துவமனை இல்ல, எய்ம்ஸ் தான் இங்க எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக கேட்கிறோம். இல்ல, நீ அறிவிச்ச, நீ உங்களுக்கு எய்ம்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்ன, எங்க கொடுத்த அதை காட்டுன்னு கேட்கிறோம். இல்ல, எப்ப கொடுக்க போற சொல்லுன்னு சொல்றோம். நீ சொன்னதுனால நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு மருத்துவ கட்டமைப்பு இல்லாம கேட்கல. ஒரு எய்ம்ஸ் இல்ல சார், 9 எய்ம்ஸ் எங்களால உருவாக்கிக்க முடியும். வெளிநாடுகளில் இருந்து கூட மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு தமிழ்நாட்டை தேடி வருகிற மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனவே நீங்க இந்த எய்ம்ஸை கட்டிடலாம், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நாங்க அதெல்லாம் கட்டிட்டோம் சார், அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். நீங்க எங்களுக்கு வகுப்பு எடுக்காதீங்கன்னு சொல்றேன் நான். இப்ப இந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக மேம்பாடு அடைந்திருக்கிறது யார்?
அதனுடைய பயனாளர்கள் என்ன வகையில் பயன்பெற்றிருக்கிறார்கள், அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. ஏன் காலேஜ் கட்டல, காலேஜ் கட்டிட்டோம். ஏன் ஸ்கூல் கட்டல, ஸ்கூல் கட்டிட்டோம். ஏன் ஹாஸ்பிட்டல் கட்டல, ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோம். நாங்க ஏதாவது கட்டாம இந்த வேலையை செஞ்சா நீங்க கேளுங்க, நாங்க எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு தன்னிறைவு பெற்றிருக்கிற நிலையில் இந்த வேலையெல்லாம் செய்யறோம் சார். அதெல்லாம் நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் சார். நீங்க இன்னமும் பழைய 30 வருஷத்து கேள்வியை இப்ப தூக்கிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விட்டா ராஜாஜி கேட்ட கேள்வி எல்லாம் இப்ப கேட்பீங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் கடந்துருச்சு அரசியல். எத்தனையோ விஷயங்கள் நடந்தேறிடுச்சு. கண்ணு திறந்து பாருங்க தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு. சங்கி மனநிலையில் இருந்தா இப்படித்தான் கேள்வி கேட்க தோன்றும். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.